ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட்டி மினி விலாக் பார்க்கலாமா? இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்னிச்சர் ஷோரூமில் தாங்க இருக்கேன். எங்கள் வீட்டுக்கு சோபா வாங்குறதுக்காக வந்துட்டு 4-5 ஷோரூம் வந்துட்டு விசிட் பண்ணியிருந்தேன் இன்றைக்கி பட்டுக்கோட்டையில். அங்கே வந்துட்டு ஒரு ஷோரூம் செலக்ட் பண்ணி அங்கே வந்துட்டு சோபாவும் செலக்ட் பண்ணியாச்சு. 3 சீட்டர் சோபா வாங்கலான்னு தான் பிளானு. எங்களுக்கு வந்துட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்ப கம்மி தான், அதனால் எங்களுக்கு 3 சீட்டர் சோபாவே போதுமானது. அதனால் வந்துட்டு நான் 3 சீட்டர் சோபா தான் பார்த்துட்டு இருந்தேன். இங்கே வந்துட்டு சோபா கலெக்ஷன் நிறைய இருந்துச்சு இந்த கடையில். அதனால் வந்துட்டு இங்கே தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஃபைனலாக இந்த ப்ளூ கலர் தான் செலக்ட் பண்ணேன், நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இது வந்துட்டு பெரிய ஷோரூமுங்க. வீட்டில் என்ன விசேஷமாக இருந்தாலும் சரி, கல்யாண சீர்வரிசை பொருட்கள், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நிறைய இருந்துச்சுங்க. கடை பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அந்த கடைக்கு போயிருந்தேன். அங்கே பார்த்திங்கன்னா நிறைய திங்ஸ் இருந்துச்சுங்க, செமையாக இருந்துச்சு. சோஃபாவே 3rd ஃப்ளோரில் தான் வச்சுருந்தாங்க. அவ்வளோ திங்ஸ் இருந்துச்சு. நல்லா கடையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு நான் ஃபைனலாக வந்துட்டு சோஃபாவை செலக்ட் பண்ணிவிட்டு அமௌண்ட்டு பே பண்ணிவிட்டு அவங்களே டோர் டெலிவரி பண்ணிட்டாங்க. டெம்போவில் வந்துட்டு டோர் டெலிவரி பண்ணாங்க. ஃபைனலாக வந்துட்டு சோபா வீட்டுக்கு வந்துடுச்சு. நான் சோபா வந்துட்டு அரிசிக்குட்டிக்காக தான் வாங்கினேன். அவங்களுக்கு சோபானா ரொம்ப பிடிக்கும். நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சோபா வாங்கியிருக்கேன். 3 சீட்டர் சோபா தான், நல்லா இருந்துச்சு குவாலிட்டியும். நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு. அதனால் வந்துட்டு நான் இந்த சோபா தான் வாங்கியிருக்கேன். நான் ரொம்ப காஸ்ட்லி சோபா வாங்கியாச்சு. அரிசிக்குட்டி ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்தது ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க, சர்ப்ரைஸாக இருக்கும். அதுக்காக வாங்கிட்டேன். நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.